ஹாய், திஸ் இஸ் வஷிபா டேல்ஸ். சிவமகாபுராண பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இது 4ஆம் பதிவு. மற்ற 3 பதிவுகளை நீங்கள் கேட்க விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. பறக்கும் தாருகை வனமும் போகேஸ்வரர் மகிமையும். ஒரு சமயம் தாருகை என்ற அரக்கி வனம் ஒன்றில் வாழ்ந்து வந்தாள். அவளது கணவனே தாருகன் என்பவன். இருவரும் சேர்ந்து ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தியது மட்டுமல்ல, பாவங்களையும் தர்மங்களையும் கெடுத்து வந்தார்கள். தாருகைக்கு 16 மைல் தூரமுள்ள ஒரு வனமே சொந்தமாக இருந்தது. அவள் பார்வதி தேவியை வேண்டிக்கொண்டு ஒரு வரம் பெற்றிருந்தாள். அது என்ன? அந்த வனமே அவள் எங்கு சென்றாலும் அவளுடன் பறக்கும் இயல்புடையது அது. இதனை சாக்காக வைத்துக்கொண்டு அவள் அந்த வனத்தையே தூக்கி கொண்டு எல்லோரையும் துன்புறுத்தி வந்தாள். பார்த்தார்கள் ரிஷிகள். எல்லோரும் ஔர்வ முனிவர் என்பவரிடம் சென்று, முனிவரே, அசுரர்கள் எங்களை துன்புறுத்தி வருகின்றனர், தாங்கள்தாம் எங்களை காக்க வேண்டும் என்றார்கள். எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்ட அவர் சாபம் ஒன்றை இட்டார். இனி அரக்கர்கள் ரிஷிகளை துன்பம் செய்தாலும், யாகங்களை அழித்தாலும், தர்மங்களை சிதைத்தாலும் அவர்கள் உடனே மரணமடைவார்கள் என்றார் அவர். இதனால் என்ன ஆயிற்று? ரிஷிகளும் தேவர்களையும் துன்புறுத்திய அரக்கர்கள் உடனே இறந்து போனார்கள். அசுரர்கள் தாருகையிடம் சென்று சரணடைந்தார்கள். பயப்படாதீர்கள், நான் பார்வதியிடம் பெற்ற வரம் காரணமாக ஒரு பறக்கும் வனம் என்னிடம் உள்ளது. அதனுள் எல்லோரும் வந்துவிடுங்கள், உங்களை நான் காப்பாற்றுகின்றேன் என்றாள் அவள். எல்லா அரக்கர்களும் அந்த காட்டுக்குள் நுழைந்து கொண்டனர். அந்த வனம் இறக்கைகள் கொண்டு பறக்க தொடங்கியது. அது கடைசியில் சமுத்திரத்தின் நடுவில் போய் இறங்கியது. அங்கிருந்து கொண்டே அசுரர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். கப்பலில் வருபவர்கள் எல்லாம் இவர்களிடம் மாட்டிக்கொண்டனர். இதில் மாட்டிக்கொண்ட வணிகன் பெயரே சுப்ரியன் என்பது. அவன் ஒரு சிறந்த சிவபக்தன். அவன் சிறையில் லிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து வழிபடத் தொடங்கினான். கூட இருந்தவர்களையும் சிவபூஜையில் ஈடுபடுத்த தொடங்கிவிட்டான். எங்கும் சிவநாமம் ஒலிக்கத் தொடங்கியது. விஷயம் தாருகைக்கு போயிற்று. கோபம் கொண்ட அவள் தன் அசுர சேனையை திரட்டிக் கொண்டு வந்தாள். சுப்ரியன் சிவனை வணங்கி பாசுபதாஸ்திரத்தை பெற்று அசுரர்களை அழித்தான். இதற்கிடையில் தப்பித்த தாருகை பார்வதி தேவியை நோக்கி தவம் செய்தாள். பார்வதி காட்சி அளித்தாள். பார்வதி தேவி, எனக்கு ஒரு வரம் வேண்டும், அசுரர்கள் அழியக்கூடாது. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அவள் சிவனாரிடம் சென்றாள். தாருகைக்கு நான் கொடுத்த வரத்தை தாங்கள்தாம் காக்க வேண்டும், அசுரர்கள் அழியக்கூடாது என்றாள் பார்வதி. சிவனுக்கு அதை கேட்டதும் கோபம் வந்தது. ஒன்று செய்யலாம், அவர்களும் உயிரோடு இருக்கட்டும். நான் தேவர்களின் அருகில் இருந்து அவர்களை காக்கிறேன். கலியுகம் முடியும் வரையில் அரக்கர்கள் இருக்கட்டும். பின் கிருத யுகத்தில் வரும் வீரேசனன் என்பவன் இவர்களை கொல்வான் என்றார் அவர். நானும் இங்கே போகேஸ்வரர் பெயரில் எழுந்தருள்கிறேன் என்றார் சிவனார். ராமன் பெற்ற வரமும் ராமேஸ்வர மகிமையும். ஒரு சமயம் விஷ்ணுவின் அவதாரமான ராமன் தன் மனைவி சீதையை ராவணனிடமிருந்து மீட்க வேண்டி சுக்ரீவன் முதலிய லட்சக்கணக்கான வானர்களோடு தெற்கு கடற்கரையை அடைந்தார். நான் என்ன செய்வேன்? கடலோ பெரிதாக உள்ளது, கூட இருப்பதோ வானர சேனைகள். எப்படி இந்த கடலை தாண்டி செல்வது? ராவணனோ சிவபக்தன், கைலாசத்தையே அசைத்து எடுத்தவன், வலிமை மிக்கவன். என்ன ஆகுமோ என்று வருத்தப்பட்டார். தம்பி, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, ஒரே தாகமாக உள்ளது என்றார் தம்பி லட்சுமணனிடம் ராமர். லட்சுமணனும் நீர் கொண்டு வந்தான். அடடா லட்சுமணா, நான் சிவ பூஜை செய்யும் வழக்கமுள்ளவனாயிற்றே, இன்று நீர் அருந்த போய்விட்டேனே. உபவாசம் இருந்தல்லவா நான் சிவ பூஜை செய்வேன் என்று சொல்லி சிவலிங்கம் ஒன்றை நிறுவினார். அதற்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனையும் நடத்தினார். மகிழ்ந்த சிவன் தோன்றினார். ராமா, உன் காரியம் வெற்றி பெறும். சீதையை நீ மீட்பாய். ராவணன் என் பக்தன்தான், ஆனால் அவன் அயோக்கியன். அவனை நீ அழிப்பாய். இதற்கு நான் அருள் செய்கிறேன். ராமர் சிவனை பரிந்தார். சிவனே, தாங்கள் இங்கேயே ராமேஸ்வரர் என்ற பெயருடன் எழுந்தருள வேண்டும். குசுமையின் பிள்ளை பாக்கியமும் குசுமேஸ்வரர் மகிமையும்.
தென்னாட்டில் தேவகிரி என்ற மலை ஒன்று இருந்தது. அங்கு சுதன்மன் என்ற அந்தணன் தருமம் தவறாமல் வாழ்ந்து வந்தான். அவன் சிறந்த சிவபக்தன். லிங்கார்ச்சனை செய்யாமல் இருக்க மாட்டான். இவனுக்கு சுதேகை என்ற பெயரில் மனைவி இருந்தாள். இவர்களுக்கு திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியிருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தமடைந்தார்கள். சுதேகை எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் ஞானியான சுதன்மன், பெண்ணே, குழந்தை இல்லாவிட்டால் என்ன? நீ யார்? நான் யார்? எல்லாம் மாயை என்றான். ஆனால் சுதேகை இதனை ஒற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். நாதா, நீங்கள் சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய தோழிகள் எல்லாம் என்னை கிண்டல் செய்கிறார்கள், மலடி என்கிறார்கள். எனக்கு எப்படியாவது குழந்தை வேண்டும். சுதன்மன் சிவனை வேண்டி 2 மலர்களை அவள் மேல் வைத்தார். வெள்ளை ஒன்றுமான சிவப்பு ஒன்றுமான அந்த மலரில் வெள்ளை மலர் எடுத்தால் குழந்தை உண்டு என்றும், சிவப்பு மலர் எடுத்தால் குழந்தை இல்லை என்றும் குறித்து வைத்தான். சுதேகை சிவனாரை வேண்டி விட்டு சிவப்பு மலரை எடுத்து விட்டாள். அவளுக்கு குழந்தை இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. அழத் தொடங்கிவிட்டாள் அவள். இல்லை, நீங்கள் மறு திருமணம் செய்து கொண்டாவது குழந்தையை உண்டாக்க வேண்டும். சுதன்மன் இதனை ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டான். வேண்டாம், உனக்கு ரோஷம் அதிகம். வருகின்ற பெண்ணுக்கும் உனக்கும் ஒத்துக்கொள்ளாது என்றான். இல்லை, நான் அந்த பெண்ணுடன் கண்டிப்பாக அனுசரித்து போவேன். அவளுக்கு குழந்தை பிறந்தால் நான் அவளையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்வேன் என்றாள் அவள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையாதா என்ன? கடைசியில் சுதன்மன் தன் மனைவியின் நச்சு தாங்க முடியாமல் அவளது அண்ணன் பெண்ணான குசுமை என்பவளை மணந்து கொண்டான். குசுமையும் சிவபக்தியில் சிறந்தவள்தாம். சுதன்மனும் குசுமையும் இல்லறம் என்ற நல்லறத்தில் ஈடுபட்டனர். சிவனார் அருளார் காலக்கிரமத்தில் குசுமைக்கு குழந்தை பிறந்தது. சுதன்மன் இப்பொழுது குசுமை மீதும் தன் குழந்தை மீதும் பாசம் காட்டத் தொடங்கிவிட்டான். நொந்து போய்விட்டாள் சுதேகை. சுப்ரியன் என்ற அந்த மகனும் வளர்ந்து வாலிபனானான். மகனுக்கு குசுமையும் சுதன்மனும் ஒரு நல்ல நாளில் ஒரு பெண்ணை திருமணம் செய்வித்தார்கள். குசுமை தன் மகனோடு மருமகளோடும் சந்தோஷமாக இருந்தது கண்டு மனம் நொந்தாள் சுதேகை. நாளுக்கு நாள் அவளது பொறாமை ஏறிக்கொண்டே போனது. என்ன செய்வது? குசுமையை எப்படியாவது துக்கத்தில் ஆழ்த்திவிட வேண்டுமே என்பதே அவளது எண்ணமாக இருந்தது. சரி என்று அவள் மனதுக்குள் ஒரு திட்டம் போட்டாள். அதாவது தன் சக்காலத்தி மகன் சுப்ரியனை கொன்றுவிட வேண்டும் என்பதே அது. ஒரு நாள் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சுப்ரியனை அரிவாள் ஒன்றால் வெட்டி போட்டாள் சுதேகை. துண்டுகளை கொண்டு போய் அருகிலிருந்த ஒரு குளத்தில் போட்டுவிட்டாள். இதனை யாரும் அறியவில்லை. விடிந்தது. சுதேகை திருப்தியாக எழுந்தாள். சுதன்மனும் குசுமையும் எழுந்து குளித்துவிட்டு சிவ பூஜையில் ஈடுபட்டனர். மருமகள் அன்று தாமதமாக எழுந்தாள். அறை முழுவதும் மாமிச துண்டுகளும் இரத்தமும் சிதறி கிடப்பதையும் தன் கணவனை காணவில்லை என்பதையும் கண்டாள். ஐயையோ, எங்கே என் கணவன் என்று அலறிக்கொண்டே ஓடி வந்தாள். உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த சுதேகை வெளியில் அழுதாள். ஆனால் சுதன்மனும் குசுமையும் எல்லாவற்றையும் சிவனாரின் தலையில் போட்டுவிட்டு நிம்மதியாக சிவபூஜை செய்தார்கள். பூஜை முடிந்து குளத்தில் பூக்களை இடச் சென்றாள் குசுமை. அந்த குளத்தில்தான் குசுமையின் மகன் துண்டு துண்டாக கிடக்கிறான். சிவனார் இதனை கண்டார். அவனை உயிர்ப்பித்து விட்டார். அம்மா என்று ஓடி வந்தான் அவன். குசுமை மகிழ்ந்தாள். ஆஹா, நம் பக்திக்கு பலன் கிடைத்ததே. சிவனார் தோன்றினார். குசுமை, எல்லாவற்றிற்கும் உன் சக்காலத்தியே காரணம். அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் சுலத்தால் கொன்று விடுகிறேன் என்றார். வேண்டாம், அவளே எனக்கு வாழ்க்கை கொடுத்தவள். அவளை மன்னித்து விடுங்கள் என்றாள் குசுமை. சிவ பூஜை செய்து சுதேகை நல்ல புத்தி பெற்றாள். சிவனும் குசுமேஸ்வரர் என்ற பெயரில் அங்கு எழுந்தருளினார். இரண்யாட்சன் இரண்ய கசிபு கதைகள். உலகத்திலுள்ள மணல் துகள்களை எண்ணிவிடலாம். வானில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம். ஆனால் சிவனது மகிமையை அளவிட முடியுமா என்ன? ஒரு சமயம் ஹிரண்ய கசிபுவை கொல்ல விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார். ஹிரண்ய கசிபுவை கொன்று முடித்ததும் அவரது உக்கிரம் தணியவில்லை. அப்பொழுது சிவனார் சரபரூபம் எடுத்து நரசிம்மரை அடக்கினார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் சிவன். சரி, ஹிரண்ய கசிபு ஏன் அரக்கனாக பிறந்தான்? திருமாலின் துவார பாலகர்களே ஜெய விஜய
என்பவர்கள் ஆவர். ஒரு சமயம் சனர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய முனிவர்கள் விஷ்ணுவை காண வந்தார்கள். அவர்களை ஜெய விஜயர்கள் உள்ளே போக விடாமல் தடுத்தார்கள். கோபம் கொண்ட முனிவர்கள், நீங்கள் இருவரும் பூமியில் பிறந்து கஷ்டப்படுங்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார். சாபம் பெற்ற அவர்கள் முனிவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். ஜெய விஜயர்களே, நீங்கள் நல்லவர்களாக பிறந்தால் விஷ்ணுவை அடைய 7 பிறவிகளாகும். விஷ்ணுவுக்கு விரோதியாக பிறந்து 3 ஜென்மங்களில் விஷ்ணுவை நீங்கள் அடையலாம். உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். நாங்கள் விஷ்ணுவுக்கு விரோதியாக பிறந்து விரைவில் அவரை அடையவே விரும்புகிறோம் என்றார்கள் துவாரபாலகர்கள். அப்படியே என்று சொல்லி முனிவர் மறைந்தார். இவர்கள் முதல் ஜென்மாவில் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபுவாக பிறந்தனர். 2வது பிறவியில் ராவணன், கும்பகர்ணனாக பிறந்தனர். 3வது பிறவியில் கம்சன், சிசுபாலனாக பிறந்தார்கள். ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபுவும் காட்சியபருக்கு மகன்களாக பிறந்தார்கள். ஹிரண்யாட்சன் இள வயதாக இருக்கும் பொழுதே பெரும் வீரனாக இருந்தான். குதிரைகள் மீது அவன் என்றும் சவாரி செய்ய மாட்டான். சிங்கங்களின் மீதும் புலிகளின் மீதும் தான் அவன் சவாரி செய்வான். தேவர்களை எப்படி துன்புறுத்தலாம் என்று எண்ணிய இரண்யாட்சன் உலகையே ஒரு பாய் போல் சுருட்டி கொண்டு, நாயானது மாவு மூட்டையை கவ்விக்கொண்டு ஓடுவது போல உலகையே வாயில் சுருட்டி கொண்டு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டான். பிரம்மா மிக்க வருத்தமடைந்து விஷ்ணுவை துதித்தார். விஷ்ணு பிரம்மாவின் மூக்கிலிருந்து ஒரு சிறிய வராக உருவம் எடுத்துக்கொண்டு தோன்றினார். அது படிப்படியாக வளர்ந்து பெரிதானது. விஷ்ணு உலகை மீட்க கிளம்பினார். அப்பொழுது உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்தது. அதனை எப்படி வடிய வைப்பது என்று சிந்தித்தார் விஷ்ணு. அப்பொழுது சந்தியாவந்தனம் செய்ய நாரதர் அங்கு வந்தார். நாரதா, நீயே ஜலத்தை வடிய வைக்கும் சக்தி பெற்றவன். நான் ஹிரண்யாட்சனுடன் சண்டை செய்ய அவனை கொல்லும் வரை நீ இந்த ஜலத்தையெல்லாம் வாயில் வைத்துக்கொள் என்றார் விஷ்ணு. நாரதரும் தம் 2 கைகளாலும் தண்ணீரை எடுத்து வாயில் வைத்து கொண்டார். வராகருக்கும் ஹிரண்யாட்சனுக்கும் 1000 வருடங்கள் சண்டை நடந்தது. பின் அவனை கொன்ற வராகர் பூமியை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார். ஹிரண்யாட்சனை கொண்டுவிட்டு மமதையடைந்த வராகர் உலகை கலக்கத் தொடங்கிவிட்டார். எங்கும் ஒரே குழப்பம் உண்டாகிவிட்டது. அப்பொழுது சிவன் வந்து தம் சூலத்தை கொண்டு விஷ்ணு ரூபமான வராகரை அடக்கினார். தன் தம்பி ஹிரண்யாட்சனை விஷ்ணு வராக உருவம் எடுத்து கொன்றுவிட்டார் என்றறிந்த ஹிரண்யகசிபு கடும் கோபம் கொண்டு பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கத் தொடங்கிவிட்டான். 10,000 ஆண்டுகள் அவன் தவம் செய்தான். அவனது தலையில் காடுகள் முளைத்துவிட்டன. பறவைகள் கூடு கட்ட தொடங்கிவிட்டன. அவனது தவாக்னி தேவர்களை துன்புறுத்த தொடங்கிவிட்டது. அவர்கள் அலறிக்கொண்டு பிரம்மாவிடம் ஓடினார்கள். விஷயத்தை அறிந்த பிரம்மா ஹிரண்யகசிபு முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். பிரம்மதேவனே, எனக்கு யாராலும் எவராலும் எத்தகைய ஆயுதத்தாலும் பகலிலோ இரவிலோ மரணம் ஏற்படக்கூடாது என்றான் அவன். அப்படியே என்று மறைந்தார் சிவன். 3 உலகங்களையும் வென்ற அவன் எல்லோரையும் துன்புறுத்த தொடங்கிவிட்டான். இனி யாரும் யாகங்கள் செய்யக்கூடாது. எங்கும் என்னையே தெய்வமாக தொழ வேண்டும். விஷ்ணு நாமம் கூடாது. எல்லா வகையான தானங்கள், கர்மங்கள், யாகங்கள், பித்ருக்காரியங்கள் எல்லாம் என் பெயரில் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்தான் ஹிரண்யகசிபு. இப்படிப்பட்ட இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனே பிரகலாதன். அவனுக்கு 5 வயதானது. படிப்புக்காக பிரகலாதன் குருவின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். அங்கு அவன் ஹிரண்யகசிபே நம என்று சொல்ல மறுத்து ஓம் நமோ நாராயணா என்றான். குரு எரிச்சல் அடைந்தார். அப்பா, உன் அப்பாவே விஷ்ணு, அவர் நாமாவை சொல்லு என்றார். மாட்டேன், ஓம் நமோ நாராயணா நம என்று தான் சொல்லுவேன் என்றான் பிரகலாதன். இதனை கேட்ட இரண்யனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்னடா, என் நாமாவை சொல்லாமல் அந்த ஹரியின் நாமாவை சொல்கிறாய் என்றார். அப்பா, ஹரியின் வலிமை என்ன, உங்கள் வலிமை என்ன? சிறிய கொசுக்கு ஒரு யானை பயப்படுமா என்ன
என் கண்கள் விஷ்ணுவைத்தான் பார்க்கும், என் காது விஷ்ணு நாமத்தைத்தான் கேட்கும், என் நாக்கு விஷ்ணு நாமாவைத்தான் சொல்லும் என்றான் அந்த சிறுவன். கடும் ஆத்திரம் உண்டானது ஹிரண்யனுக்கு. அமைச்சர்களே, இவனை என் மகன் என்றும் பாராதீர். இவன் குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக காம்பு. இவனை தீயிலிட்டோ நீரிலிட்டோ மலை மீது எரிந்தோ விஷம் கொடுத்தோ யானைகளை ஏறச் செய்தோ இவன் ஹரிநாமாவை விடும் வரை கொல்லுங்கள் என்று தன் மந்திரிகளுக்கு கட்டளையிட்டான் ஹிரண்யன். பிரகலாதனை நீரிலிட்டார்கள், நீர் உறைந்து போய்விட்டது. நெருப்பிலிட்டார்கள், நெருப்பு பஞ்சு போல் ஆகிவிட்டது. விஷம் கொடுத்தார்கள், விஷம் அமிர்தமாகிவிட்டது. யானைகளை விட்டு மிதிக்க வைத்தார்கள், யானைகள் ஓடிவிட்டன. சிரித்தான் பிரகலாதன். அந்த விஷ்ணு நாமம் இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? தண்ணீரே விஷ்ணுவின் சயனஸ்தானம். அது என்னை என்ன செய்யும்? அக்னியே விஷ்ணுவின் வாய். விஷமும் லக்ஷ்மியும் பார்க்கடலில் பிறந்தவைகள். விஷமென்பது மாமன், அதுவும் என்னை ஒன்றும் செய்யாது. எனது சித்தப்பாவால் துன்பமடைந்த பூமியும் என்னை ஒன்றும் செய்யாது. அது மட்டுமா? நீங்கள், நான் எல்லோருமே அந்த விஷ்ணுவும் அம்சங்களே. அமைச்சர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். என்ன செய்வது என்றே தெரியாமல் பிரகலாதனை மீண்டும் குருகுலத்திற்கே அனுப்பினார் ஹிரண்யகசிபு. அங்கு சென்ற பிரகலாதன் மற்ற மாணவர்களுக்கும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிட்டான். இதனால் ஆசிரியருக்கு மீண்டும் தர்ம சங்கடம் உண்டாகிவிட்டது. ஆனால் எதற்கும் கவலைப்படுபவனா பிரகலாதன்? தாய் யார், தந்தை யார், உறவினர்கள் யார், எல்லாம் மாயையே. விஷ்ணு நாமம்தான் உண்மையானது. சம்சார சுகம் என்பது சுகம் தராத ஒன்று என்று பிரகலாதனின் உபதேசம் அங்கு யாருக்கும் பிடிக்கவில்லை. ஆசிரியர் பிரகலாதனை எவ்வளவோ தண்டித்தும் அவன் ஹிரண்ய நாமத்தை சொல்ல மறுத்துவிட்டான். உலகில் தோன்ற பிதாதான் காரணம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சரீர சம்பந்தம் முடிந்தவுடன் துணை இருப்பது விஷ்ணு நாமமே. விஷ்ணுவை எங்கும் உள்ளார். தந்தையால் ஏற்படும் நன்மை கொஞ்சமே, ஆனால் விஷ்ணுவால் ஏற்படும் நன்மை எல்லையற்றது. விளக்கொளி எதுவரை உபயோகப்படும்? சூரிய ஒளி வரும் வரை தானே. சூரிய ஒளி போன்றவர் விஷ்ணு பகவான். தந்தையானவர் அஞ்ஞானி போன்றவர். விஷ்ணுவோ ஞானம் உள்ளவர். ஞானம் வந்த பின் அஞ்ஞானம் தேவையா? தேவையில்லையல்லவா? தந்தைக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன? சரீர உறவுதானே. ஆனால் விஷ்ணுவுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஆத்ம உறவாகும். எனக்கு சரீர உறவை விட ஆத்ம உறவே முக்கியம். விஷ்ணு உன்னிடமிருந்து என்னை காப்பார் என்று தன் தந்தையிடம் தைரியமாக சொன்னான் பிரகலாதன். தந்தைக்கு உபதேசம். மந்திரி மகன்கள் பிரகலாதனை எவ்வளவோ திருத்த முயன்றார்கள். மந்திரி குமாரர்களே, நீங்கள் சத்தியத்தை மறந்து அசத்தியத்தை பேசுகிறீர்கள். இது தவறு. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் என்ன உறவு இருக்க முடியும்? எல்லாம் ஒரே சம்பந்தம்தான். எல்லா உறவுகளும் மாயையே. ஒரு மரத்தில் இரவு வந்து பல பறவைகள் தங்குகின்றன. பகல் வந்ததும் ஓடிவிடுகின்றன. அதுபோல்தான் உறவுகளும். நாம் நம் பிராரப்த கர்மாவை தீர்க்கவே இங்கு வந்துள்ளோம். விஷ்ணு நாமம்தான் மோட்சத்தை கொடுக்கும். என் தந்தையின் நாமம் வெறும் அற்ப சுகத்தைத்தான் கொடுக்கும். இது நிலையற்றது. பகலில் பார்த்த விஷயங்கள் இரவில் சுவையாகத் தெரிகின்றன. புண்ணியம் செய்தவன் சொர்க்கத்தையும் பாவம் செய்தவன் நரகத்தையும் இரண்டுமே கலந்து செய்தவன் பூமியிலே பிறப்பதும் உறுதி. கர்ம பாசங்கள் அழியும் வரை முக்தி கிட்டாது. முக்தி கிட்ட ஒரே வழி விஷ்ணுவை சேவிப்பதுதான். அழுக்கான வேட்டியில் சாயம் ஏறுமா? தூய வேட்டியில் சாயம் ஏறும். அதுபோல் மனதிலுள்ள கெட்ட எண்ணங்களை நீக்கிவிட்டால் விஷ்ணு அதில் வந்து குடியேறுவார். யார் என்ன சொன்னாலும் நான் விஷ்ணு பக்தியை என்றும் கைவிட மாட்டேன். பிரகலாதா, கர்ஜித்தான் ஹிரண்யன். என்ன சொல்கின்றாய்? உனக்கு என்ன குறை? எதற்காக நீ இந்த விஷ்ணுவையே எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு அடங்கி உள்ளவர்கள். இந்த மகாலட்சுமியே என்னிடம் இருக்கும் பொழுது நீ எதற்கு அந்த ஹரியை தியானம் செய்கிறாய்? சரி, அதை விடு. நீ சொல்லு, அந்த ஹரி எங்கே உள்ளான்? அவனை காட்டு என்றான் ஹிரண்யன். ஹிரண்யா, கத்தினான் பிரகலாதன். நீயே விஷ்ணு என்கிறாயே. உனக்கும் விஷ்ணுவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. இரத்தின கல்லும் உப்புக்கல்லும் ஒன்றா? குயிலும் காகமும் ஒன்றா? சந்தனமும் சேரும் ஒன்றா? சாந்தமுள்ளவனும் கோபமுடையவனும் ஒன்றா? சூரியனும் மின்மினி பூச்சும் ஒன்றா?
வேதமும் சாதாரண பேச்சும் ஒன்றா? பொன்னும் இரும்பும் ஒன்றா? பசுவும் பன்றியும் ஒன்றா? விஷ்ணுவோ சாந்தர், நீயோ பாவி, அங்காரி, நீசன், இறந்து போகப் போகின்றவன். பிறரை தூஷிப்பவன். நீயும் விஷ்ணுவும் ஒன்றல்ல, வேறு வேறுதான். யானையின் மேல் ஏறுவதை விட்டுவிட்டு யாராவது நரியின் மேல் ஏறுவாரா? எனக்கு எந்தவித பயமும் இல்லை. நான் அந்த விஷ்ணுவைத்தான் கும்பிடுவேன். உன்னால் செய்ய முடிந்ததை செய்து கொள் என்றான். சரி, இவ்வளவு சொல்கிறாயே, அந்த விஷ்ணு பயல் எங்கே உள்ளான் என்றான் ஹிரண்யன் ஆத்திரம் தாங்காமல். உலகத்தில் இருக்கும் மலைகள், காடுகள், கடல்கள், மரங்கள், மேகங்கள், நதிகள், அசையும் அசையா பொருட்கள், கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள், நரகங்கள், சூரியன், சந்திரன், மரங்கள், மாசானம், நீ, நான், உலக உயிர்கள் முழுவதும் நிறைந்திருப்பவன் அந்த விஷ்ணுவே ஆவான். அடேயே பிரகலாதா, கத்தினான் ஹிரண்யன். இதோ இந்த தூணில் நீ சொல்லும் விஷ்ணு இருக்கிறானா? இருக்கிறார் என்றான் பிரகலாதன் உறுதியாக. அப்படியா என்று கத்திக்கொண்டே மீசைகள் துடிக்க, கண்களில் தீ பறக்க, பெருமூச்சு விட்டு கொண்டே தன் கையில் இருந்த கத்தியால் அந்த தூணையே வெட்டினான் ஹிரண்யன். அப்பொழுது அந்த தூணிலிருந்து ஒரு இடி போன்ற சத்தம் ஒன்று எழுந்தது. விஷ்ணு பகவான் சிங்க தலையும் மனித உடலும் கொண்டு பெரிய பிடரி மயிர் கொண்டு ஆக்ரோஷமாக வெளிவந்தார். அவரது கையில் கூரிய நகங்கள் கத்தி போல் இருந்தன. அது ஒரு மாலை நேரம். எல்லோரும் அந்த சிங்க வடிவத்தை கண்டு நடுங்கினர். பெண்களின் கர்ப்பங்கள் கலைந்தன, திக்குகள் நடுங்கின, கடல்கள் கொந்தளித்தன, பூமியில் எங்கு பார்த்தாலும் பூகம்பம் உண்டாயின. ஒரு முகூர்த்த காலம் விஷ்ணுவுக்கும் ஹிரண்ய கசிபுவுக்கும் சண்டை நடந்தது. மாலையும் அந்தியும் சந்திக்கும் நேரம் அது. சிங்கமும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் தன் கையில் உள்ள நகங்களே ஆயுதங்களாய் ஹிரண்யனின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து தம் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டார் விஷ்ணு. தேவர்கள் மகிழ்ந்தார்கள். எங்கும் பூமாரி பொழிந்தது. மிச்சமிருந்த அசுரர்களை வதைத்தார் அவர். ஆங்காரம் தணியவில்லை. பிரம்மா அவரை சமாதானம் செய்ய வந்து ஓடிவிட்டார். இந்திரனும் விஷ்ணுவின் கர்ஜனைக்கு பயந்து போய் விட்டான். பிரகலாதனும் அவனை சமாதானம் செய்ய முயன்று தோற்றான். விநாயகராலும் அவரை சமாதானம் செய்ய இயலவில்லை. கடைசியில் எல்லோரும் சிவனாரை சரணடைந்தார்கள். கவலைப்படாதீர்கள், நான் நரசிம்மத்தை அடக்கிவிடுகிறேன் என்றார் சிவனார். சொன்னவாறு சிவனும் சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிங்கத்தை அடக்கிவிட்டார். அதாவது நரசிம்மர் இரணியனின் இரத்தத்தை குடித்து ஆட்டம் போடத் தொடங்கிவிட்டார். அப்பொழுது சிவன் சரப வடிவம் கொண்டு, அதாவது 2 தலைகளும் சிறகுகளும் கூரிய நகமுடைய 8 கால்களும் கொண்டு விஷ்ணுவை அடக்கினார். நலராஜனின் முன் ஜென்மா கதை. யார் யார் சிவனை கும்பிட்டு நலம் பெற்றார்கள்? பிரம்மதேவர் மற்றும் அவரது மகன் மரீசி, நாதர், வசிட்டர், காசிபர், தசரதன், ராமனின் தந்தை. சிவனை வேண்டியே ராமனை குழந்தையாக பெற்றவன் அர்ஜுனன், கிருஷ்ணர், நலன். இனி நலனின் பூர்வ கதையை பார்ப்போம். அற்புதம் என்ற ஒரு மலை இருந்தது. அங்கு வாழ்ந்து வந்தவர்களே கணவன் மனைவியான ஆகுகன், ஆகுகி. இவர்கள் வேடர்கள். தினமும் அருகிலிருந்து சிவ ஆலயத்தில் சிவ பூஜை செய்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு முனிவர் அங்கு வந்தார். அவரை வேடனும் வேட்டுவச்சியும் பணிந்தார்கள். தங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினவினர். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இன்று இரவு உறங்கிச் செல்ல உன் குடிசையில் இடம் கொடுத்தால் போதும் என்றார் ரிஷி. சிறிய குடிசை அது, 3 படுக்க முடியாது அங்கு. எனவே முனிவனும் ஆகுகியும் உள்ளே படுத்து கொள்ள ஆகுகன் வெளியே காவலுக்கு இருந்தான். நடு இரவில் அரைகுறை தூக்கத்தில் இருந்த ஆகுகனை புலி ஒன்று அடித்து கொன்றுவிட்டது. விடிந்தது. ஆகுகி தன் கணவன் இறந்ததைக் கண்டு மனம் பதைத்தாள். முனிவரே, உங்களுக்கு நன்றி. நான் சிதை மூட்டி என் கணவனுடன் உயிர் விடப் போகின்றேன் என்று கூறினாள். சிதை மூட்டப்பட்டது. அதில் குளிக்கத் தொடங்கினாள் ஆகுகி. சிவனார் தோன்றிவிட்டார். உன்னுடைய அதிதி பக்தியை மெச்சுகின்றேன். நீ அடுத்த ஜென்மாவில் வீரராஜன் மகனாக தமயந்தி என்ற பெயருடன் பிறப்பாய். உன் கணவன் ஆகுகன் நிஷாத தேசத்தில் நலனாக பிறப்பான். உங்கள் இருவரையும் இந்த ஞானியரே அன்னப்பறவையாக பிறந்து சேர்த்து வைப்பார். மறையும் முன் சிவன் அந்த இடத்தில் அசலேஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தருளினார். கிருஷ்ணனும் வியாசரும் பாண்டவரிடம் வருதல். முன் ஒரு காலத்தில்
துரியோதனனால் துரத்தப்பட்ட பாண்டவர்களான தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் காட்டில் வசித்து வந்தனர். அச்சமயம் துரியோதனனால் அனுப்பப்பட்ட துர்வாசர் தம் பல்லாயிரக்கணக்கான சீடர்களுடன் உணவு உண்ண பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்தார். என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருந்த பாண்டவர்கள் முன் கிருஷ்ணர் தோன்றினார். அவர்கள் கொடுத்த உணவை உண்டு உலக உயிர்கள் திருப்தி அடையட்டும் என்று ஒரு ஏப்பமிட்டார். இதனால் துர்வாசருக்கும் அவருடன் வந்த பல்லாயிரக்கணக்கான சீடர்களுக்கும் வயிறு நிறைந்து விட்டது. கண்ணா, துரியோதனனிடமிருந்து எங்களை காக்க வேண்டும் என்றார். அதற்கு கிருஷ்ணர், நான் உபமன்யு முனிவரிடம் சிவ தீட்சை பெற்று வருகையில் சிவார்ச்சனை செய்து என்னுடைய பகைவர்களை வென்றேன். அந்த சிவனுக்கு வில்வேஸ்வரர் என்று பெயர். நீங்களும் அவர்களை பூஜித்தால் உங்களுக்கு நலம் உண்டாகும் என்றார். வியாசர் உபதேசமும் அர்ச்சுனன் தவமும். அப்பொழுது வியாசர் அங்கே வந்தார். பாண்டவர்களே, கவலைப்படாதீர்கள். நீங்கள் தர்மவான்கள். உங்களுக்கு தர்மத்தின் ஆதரவு உள்ளது. நல்லவர்களுக்கு நல்லதும் கெட்டவர்களுக்கு தீயதும் வருவது உலகில் சகஜம். துரியோதனனின் தந்தை தன் மகனுக்காக உங்களை வஞ்சித்தான். அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். வெயிலுக்கு பின் நிழலும் நிழலுக்கு பின் வெயிலும் வருவதும் சகஜம்தானே. அவரவர் செய்த வினையை அவரவர்தான் அகற்ற வேண்டும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்கும். வியாசரே, கண்ணனும் எங்களை சிவபூஜை செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளார். தாங்களும் நாங்கள் எவ்வாறு சிவபூஜை செய்ய வேண்டும் அதனை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் பாண்டவர்கள். நல்ல கேள்வி கேட்டீர்கள். சிவபூஜை செய்வது என்பது இக மற்றும் பரசுகத்தை கொடுக்கும் என்று நானும் விடாமல் சிவபூஜை செய்து வருகின்றேன் என்ற வியாசர் தொடர்ந்தார். சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். எங்கும் எதிலும் சிவரூபமே தவிர வேறில்லை. எங்கும் நிறைந்தவன் சிவனே. சிவனைத் தவிர வேறில்லை. எனவே முதலில் இந்திர பூஜை செய்துவிட்டு பின் லிங்க பூஜை செய்வாயாக. அந்த லிங்க பூஜை செய்யும் பொழுது பல இடையூறுகள் உண்டாகும். அவற்றை சமாளிக்க சகல ஆயுதங்களுடன் செல். கிருஷ்ண நதிக்கரையோரம் செல். யார் கண்ணிலும் படாது தவம் செய் என்றார் வியாசர். மேலும் சொன்னார் வியாசர், நீங்கள் படுவது ஒரு கஷ்டமா? உங்களுக்கு கிருஷ்ணனுடைய அருளும் என்னுடைய அருளும் இருக்கும் பொழுது என்ன கவலை? அது மட்டுமா? சூரியன் கொடுத்த பாத்திரம் உங்களிடம் உள்ளது. வேண்டிய உணவு அதிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆம், தவம் செய்து பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து ஒரு அட்சத பாத்திரத்தை பெற்றிருந்தார்கள். அதிலிருந்து வேண்டிய உணவு கிடைக்கும். நீங்கள் மனைவியோடு உள்ளீர்கள். ஆனால் நலன் என்ற மன்னன் அடைந்த துன்பங்களில் 10ல் 1 பங்கு உங்களுக்கு உண்டா? அவன் மனைவியையும் இழந்து பாம்பால் கடிக்கப்பட்டு உருவம் மாறி எவ்வளவு கஷ்டம் அடைந்தான். அரிச்சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் விசுவாமித்திரரிடம் மாட்டிக்கொண்டு உண்மைக்காக எவ்வளவு துயரப்பட்டான். மனைவியை விட்டுவிட்டு மகனை இழந்து சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்து எவ்வளவு கஷ்டங்கள். ஸ்ரீராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டில் மனைவியை இழந்து தந்தை சொல் காக்க எவ்வளவு துயரங்கள். அது மட்டுமா? மனிதனாக பிறந்தாலே துக்கம்தான். பிறக்கும் பொழுது துக்கம், வாழும் பொழுது ஒரு துக்கம், செல்வம் கிடைத்தாலும் துக்கம், கிடைக்காவிட்டால் வேறு துக்கம். இந்த துக்கங்களை போக்கிக் கொள்ள சிவபூஜையை தவிர வேறு வழியில்லை என்றார் வியாசர். அர்ச்சுனன் தான் மட்டும் கிருஷ்ணா நதிக்கரை ஓரம் ஒரு அமைதியான இடத்தில் தன் தவத்தை தொடர்ந்தான். அவனது தவம் தேவர்களை வருத்த தொடங்கிவிட்டது. பார்த்தான் இந்திரன். ஒரு கிழவம் வேஷம் போட்டுக்கொண்டு அர்ச்சுனனிடம் வந்தான். உனக்கு எதற்கு இந்த அற்ப புத்தி? உலக போகங்கள் விடுத்து மோட்சத்திற்காக தவம் செய். அதுவே நிரந்தரம். ஏய் கிழவா, யார் நீ? முக்திக்கு எனக்கு என்ன அவசரம்? உலக காரியங்களும் கர்மங்களும் தான். கர்மங்களை செய்ய வேண்டாம் என்றா சொல்கிறாய்? உன்னை என்று பல்லை கடித்தான் அர்ஜுனன். இந்திரன் மகிழ்ந்து தன் சுயரூபத்தை காட்டினான். அர்ஜுனா, நான் உன் தந்தை. உன் தவம் வெற்றி பெறும். நீ சிவனை எண்ணி தவம் செய். சிவார்ச்சனையை தவிர உனக்கு நலம் தரப்போவது வேறு எதுவும் இல்லை. சிவனே உன் எதிரிகளை கொல்ல உனக்கு சக்தி அளிப்பார். மூகாசுர வதம். அர்ஜுனன் சிவனை நோக்கி தன்னுடைய கடுமையான தவத்தை தொடங்கிவிட்டான். ஒற்றை காலில் நின்று கண்களை மூடி மனத்தை ஏகாகிரகம் செய்தான். தேவர்களை அவன் தவம் தீயாக சுடத் தொடங்கிவிட்டது. சிவனே, அர்ஜுனன் தன்னுடைய கடுமையான தவத்தால்
எங்களை வாட்டுகின்றான். தாங்கள் அவனுக்கு சீக்கிரமே அருள் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் சிவனை நோக்கி வேண்டினார்கள். அப்படியே என்றார் சிவன். அச்சமயம் அர்ஜுனனின் எதிரியான துரியோதனன் அவன் தவத்தை கலைக்க எண்ணி மூகாசுரன் என்ற அசுரனை அனுப்பினான். அவன் மிக பெரிய பன்றி உருவம் கொண்டு தன் கோர பற்களால் பாறைகளையும் மரங்களையும் வெட்டி கொண்டே அர்ஜுனனை கொல்ல வந்தான். தவத்திலிருந்த அர்ஜுனன் தன் கண்களை திறந்து பன்றியை பார்த்தான். யார் இவன்? என்னுடைய எதிரி போலதான் உள்ளான். துரியோதனனை அனுப்பி உள்ளானோ? அவன் கண்களில் சிநேகமில்லை. உலகத்தில் ஒருவனுடைய ஆசாரம் அவனது குலத்தை உணர்த்தும். சரீரம் அவனது உணவை உணர்த்தும். வாய்மொழிகள் அவனது கல்வியை உணர்த்தும். கண் பார்வையிலேயே 4 வரிகள் உண்டு. உஜ்வலம், சரசம், வக்ரம், சுக்ரதம் என்பன. உஜ்வலம் சிநேகிதனை குறிக்கும். சரசம் மகனை குறிக்கும். வக்கிரம் பெண்ணை உணர்த்தும். சூரக்தம் எதிரியை குறிக்கும். இவனை பார்த்தால் சூரக்த வகையை சேர்ந்தவன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவன் அசுரன்தான், இவனை விடக்கூடாது என்று யோசித்த அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்து கொண்டான். சிவ தியானம் செய்தான். அச்சமயம் சிவனும் தன் கணங்களோடு ஒரு வேடன் உருவத்தில் வந்தார். தலையில் கொண்டை, அதனை சுற்றி கொடிகள், இடையில் கச்சை, உடல் முழுவதும் திருநூற்றுப்பூச்சு. இப்படி வந்த சிவனார் ஒரு சத்தம் செய்தார். என்ன நடந்தாலும் சிவன் கைவிட மாட்டார் என்று எண்ணிய அர்ஜுனன் மூகாசுரன் தன்னை நெருங்கி வந்து கொண்டிருப்பதைக் கண்டான். தன் வில்லை தூக்கியவன் அதில் ஒரு கூர்மையான அம்பை பொருத்தி பன்றியின் முகத்தில் அடித்தான். அதே சமயம் சிவனும் தன் வில்லிலிருந்து ஒரு பாணத்தை பன்றியின் வாயில் செலுத்தினார். அர்ஜுனன் செலுத்திய அம்பு மீண்டும் அவனிடமே திரும்பி வந்து விட்டது. சிவன் விட்ட அம்போ பன்றியை தாக்கிவிட்டு பூமியில் விழுந்தது. மூகாசுரன் ஒரு பெருஞ்சப்தம் செய்து இறந்தான். சிவபுராண பதிவுகளை தொடர்ச்சியாக கேட்க இணைந்திருங்கள். இது வஷிபா டேல்ஸ். நான் உங்கள் வஷிபா. பாய்.